ஹாய் மக்களே, இன்றைக்கும் நாம் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சுங்க. காலைல வாக்கிங் போயிட்டு வந்து க்ரீன் டீ சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ஸ்டோர் ஆன் பண்ணிட்டோங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் நியூ லான்ச் ஆஃபராக போயிட்டுருக்குதுங்க. உடனே ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் டேஸ்ட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிற பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா கிரண் மசும்தார் சாங்க. இவங்களோட ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்கிறேன், இவங்க ஒரு பிஸ்னஸ் உமன், நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆஸ் அ மென் எவ்வளோ பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆஸ் அ விமன் இவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியல, ஒரு பிஸ்னஸை எப்படி பிச் பண்ணணும்னு தெரில, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அதை மாற்றிக்கிட்டு என்னால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுங்க. பட் ஆனால் இவங்க ஒரு விமனுங்கிற காரணத்துக்காகவே இவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதையும் மீறி இவங்க இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குதுங்க. இவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு உமனுமே ஒரு ஒரு வண்டி கடை போட்டிருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு பூ கடை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், வீட்டிலேருந்து கேட்ரிங் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஏன் ஈவன் டெய்லி ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பைரிங் தாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வர்றது அவ்வளோ சேலஞ்சிங். அதையும் மீறி அவங்க இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய. ஸோ நம்ம இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 1953 இவங்க பெங்களூரில் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹெட் ப்ரீவ் மாஸ்டராக ஒரு ப்ரீவரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க இன்ஸ்பயர் ஆகி பெங்களூர் யூனிவர்சிட்டியில் சுவாலஜி எடுத்து படிக்கிறாங்க. தென் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் போய் ஃபெர்மெண்டேஷன் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. படித்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் ப்ரீவ் மாஸ்டர் ஆகிறாங்க. தென் இந்தியாவுக்கு வராங்க, ஜாப் தேடுறாங்க. ஜாப் தேடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு ப்ரீவரிஸ் கூட இவங்களுக்கு ப்ரீவ் மாஸ்டராக வேலை கொடுக்கல. இவங்களை ரிஜெக்ட் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விமென்கிற காரணத்தினாலேயே. இவங்க அதுக்கெல்லாம் தோண்டு போலங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 1978 லெஸ்லி ஆச்சின்கிளாஸுங்கிற பர்சனை மீட் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல்ஸுங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் அயர்லாண்டில். இவங்க வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற பிளானில் இருக்காங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. இவங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஸோ ஒரு பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணும்போது பேங்க்ஸில் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. அஸ் அ விமனாக நீங்கள் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் எப்படி சைன் பண்ணுவீங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிடுவீங்களா, இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல இந்தியாவில் ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மீறி இவங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா இவங்க வீட்டிலேயே கேரேஜில் வெறும் 10,000 கேபிட்டலில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இவங்க ஒரு விமென்ற காரணத்தினாலேயே கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட் பண்ணுறதுல முதற்கொண்டு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி 1990 பயோகான் இந்தியாங்கிற கம்பெனி வந்து பயோகான் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் கம்பெனியாக எவால்வ் ஆகுதுங்க. தென் 2004 ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கான ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 1989 இவங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. 2005 இவங்களுக்கு பத்ம பூஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டைம்ஸோட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளில் வந்திருக்குதுங்க. இது இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னேறணும்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் முன்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கக்கூடாது. சில சமயம் ரிஸ்க்ஸ் எடுக்கணும், சில சமயம் பாஸ் கொடுத்து நிதானமாக முடிவெடுத்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க விமனை ரெஸ்பெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். முடிப்போம்